ஒரு விளம்பரத்தை பாருங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்குறேன். நீ ஆப் நடத்துறதுக்கு எங்க பெர்மிஷன் வாங்கிட்டு? முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் பிராட்காஸ்டிங்ல பெர்மிஷன் வாங்கினியா? நாளைக்கு இந்த ஆப்பையே மூடிட்டு போயிடுறேன், நான் எங்க போய் உன்னை பார்க்கறது? இது ஒரு ஆன்லைன் கேம் தான். மக்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னா போராடிய மக்கள் முட்டாள் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு கொலையை பண்ணிட்டேங்க, ஆனா அந்த கொலை பண்ணது சரிதான் அப்படின்னு ஒரு 50,000 பேரை கொண்டு வச்சிங்கன்னா அந்த கொலைகாரனை வந்து போலீஸ் விட்டுருமா, இல்லை கோர்ட்டு விட்டுருமா, இல்லை பாதிக்கப்பட்டவங்க விட்டுருமா? நான் 50,000 பேரை கூப்பிட்டேன், இவர் என்ன சவால் விடுறாரு? அது ரொம்ப டேஞ்சரஸுங்க. என்ன சவால் விட்டுருக்காருன்னா அரசாங்கத்துக்கு, இத்தனை மக்களையும் நான் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டு போனேன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டு போனேன்னா கமிஷனர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் என்ன ஆகும்? ஏன்னா நீ கூடியதே சட்டவிரோதம்டா. அப்ப இவருக்கு ஏதாவது வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு பூரா நான் வந்து ஸ்டோர்ஸ் வைக்க போறேன். அப்ப இவ்வளவு பணம் கிடைக்கிறதுக்கு நீங்க யார்? உங்களுடைய மணி டிரான்சாக்ஷன் ஹவாலாவா இல்ல சட்டவிரோத பண பரிமாற்றமா அப்படின்னு அமலாக்கத்துறையே தன்னிச்சையா வந்து மணி லாண்டரிங் ஆக்ட்ல இவர் மேல ஒரு வழக்கை பதிவு பண்ணி புலன் விசாரணை பண்ணுவாங்க. போலீஸ்கார கலந்துக்கிட்டே எனக்கு பணம் வந்துச்சு, காசு கிடைச்சது அப்படின்னு சொன்ன வீடியோ மக்களுக்கு போடும்போது மக்கள் நம்ப மாட்டாங்களா? இந்த மோசடிக்கு இவர் உடந்தையா? அந்த வீடியோ வெளியிட்ட போலீஸ்காரர் மீது டிசிப்ளின் கான்டக்ட் ரூல்ஸ் பிரகாரம் செக்ஷன் 3 and 4 பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். இது பக்கா மோசடியா இருக்கும் போலதான் தெரியுதுங்க. கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு தெரியல. நாளைக்கு வந்து ஒரு கால் இது மோசடி தான் அப்படின்னா இன்னைக்கு வந்து 20,000 பேர் அப்படியே அவனுக்கு எகெயின்ஸ்டா டர்ன் ஆகி வணக்கம் சார். அதாவது நேற்று சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், மக்கள் மத்தியிலையும் ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு என்னன்னா, கோயம்புத்தூரில் திடீரென ஒரு 20,000 மக்கள் வந்து ஒன்று கூடுறாங்க, ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை-வி3 ஆட்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்துக்கு மேலே வந்து ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாரு, இது வந்து ஒரு மோசடி பண்ணக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க சார். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. ஏன்னா அதே கோயம்புத்தூர் டான்பிட் கோர்ட்டில் தான் இதே மாதிரி தான் ஈமு கோழி. இந்த ஈமு கோழி சம்பந்தமாக ஏகப்பட்ட கேஸுக்கு டான்பிட் கோர்ட் கோயம்புத்தூரில் 10 வருடம் தண்டனை, கடுங்காவல் தண்டனை, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஃபைன்னு போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு ஹானரபிள் ஜட்ஜ் ரவி அப்படின்னு நினைக்கிறேன், மிஸ்டர் ரவி. மகாநதின்னு ஒரு படம் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்து கூட மக்கள் இன்னும் திருந்தலை. நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணேன். ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர் பேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்னை கேட்டாங்க, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு மை வியூ, ஒரு ஃபைனான்ஸ் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக மணி லெண்டிங் லைசன்ஸ் அப்படிங்கிறத வாங்கணும். சாதாரண இந்த வட்டிக்கு அதுக்கு மேலே போனாலே கந்து வட்டி தடை சட்டம்னு ஒன்று வந்துடுது. இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் அப்படின்னு எடுத்தாலே நீங்கள் செபிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு விளம்பரத்தை பாருங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்குறேன், அந்த விளம்பரத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. இதானங்க எல்லா எம்எல்எம்மோட பேஸே. ஒருத்தரை ஜாயின் பண்ணுங்க, அவர் 500 ரூபா கட்டுவார். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேரை பிடிச்சிட்டு வாங்க, 5,000 3,000 உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அந்த 10, 30, 300, 3,000 இந்த மாதிரி தானங்க ஏகப்பட்ட மோசடிகள் தமிழ்நாட்டில் நடந்து அவன் சந்தன காடு வைக்கிற, சந்தன மரம் வைக்கிறேன், தேக்கு மரம் வைக்கிறேன், இன்னும் 2-3 கேஸு கிணத்து கடவுள ஒருத்தன் லேண்டை வாங்கி போட்டு அது ஒரு கேஸ் செபியில் போயிட்டுருக்குங்க. எம்எல்எம் இவர் வந்து கேள்விப்பட்ட வரையில் ஹெர்பல் மருந்து ப்ராடக்டை தான் விற்கிறதா ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னா இது வந்து மக்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறது, முட்டாள்கள் தான் சொல்லணும். போராடிய மக்கள் முட்டாள் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் லா ஆஃப் டாட்ஸ்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்குங்க, தீங்கியல் சட்டம். அதில் 2 இஷ்யூ வருங்க. வேலண்டி ஃபிட் இன்ஜூரியா, அதாவது நேர வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம்,
ஆப்போசிட்டில் கார் பஸ் வருதுன்னு தெரியுது. தெரிஞ்சு நம்ம ஹை ஸ்பீடில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுறோம். வேலண்டி ஃபிட் இன்ஜூரியா கிளைமே பண்ண முடியாது. நான் வேலண்டி ஃபிட் இன்ஜூரியான்னு ஒன்று இருக்குங்க. அந்த மாதிரி இந்த மேட்டரில் மக்கள் வந்து அவங்களே போய் தன்னோட பணத்தை கொடுத்துட்டு நாளைக்கு ஆருத்ரா கோல்டு என்னாச்சு, எத்தனை ஃபைனான்ஸ், எத்தனை அப்சர்வரை போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில், எத்தனை ரிசீவரை போட்டிருக்காங்க, 20,000 30,000. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு கொலையை பண்ணிட்டேங்க, ஆனால் அந்த கொலை பண்ணது சரிதான் அப்படின்னு ஒரு 50,000 பேரை கொண்டு வச்சிங்கன்னா அந்த கொலைகாரனை வந்து போலீஸ் விட்டுருமா, இல்லை கோர்ட்டு விட்டுருமா, இல்லை பாதிக்கப்பட்டவங்க விட்டுருவாங்களா? இவர் இந்த வீரப்பன் நக்கீரன் கோபால் இன்டர்வியூ இருக்கு இல்லையா, லாஸ்ட் இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் சொன்ன மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கார். இவன் பண்ணுறது தவறு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நீ ஆப் நடத்துறதுக்கு எங்கே பர்மிஷன் வாங்கின? முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங்கில் பர்மிஷன் வாங்கினியா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நடைமுறையே இல்லாமல் போயிட்டுருக்கு. சரி, நாளைக்கு இந்த ஆப்பையே நீ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பையே மூடிட்டு போயிடுற, நான் எங்கே போய் உன்னை பார்க்குறது? எப்படி உன் மேலே கேஸ் கொடுக்கறது? ஆரம்பத்தில் இல்லை, இது ஆன்லைன் கேம் மாதிரி தானேங்க இது ஒரு ஆன்லைன் கேம் தான். ஆனால் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்கார். இப்போ இந்த இஷ்யூவில் 20,000 பேர் வந்து உனக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா, போலீஸ் நம்ம கமிஷனர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் இருக்கார் கோயம்புத்தூரில், ஒரு சைலேந்திர பாபு அங்கே தான் கமிஷனர் இருந்தார். என்கவுண்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வெரி ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்ட் ஹானஸ்ட் கமிஷனர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன், அவர் தான் கோயம்புத்தூர் கமிஷனர் நினைக்கிறேன். அவர் வந்து இது சம்பந்தமாக ஒரு இன்டர்வியூ அவர் தான் கொடுக்கணும். இது சரியா, சட்டப்படி சரியா? அது 20,000 பேர் இது சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அந்த 20,000 பேர் மேலே அன்லாஃபுல் அசம்பிளின்னு ஏன் இவங்க ஆக்ஷன் எடுக்கலை? இப்போ 20,000 பேர் கோயம்புத்தூரில் வந்து இவனுக்கு சப்போர்ட்டாக, இது மோசடியா இல்லையா அப்படிங்கிறத வந்து யார் சொல்லணும்? நான் இன்னும் சரியாக அதை வந்து ரெக்கார்ட்ஸ் இன்னும் பெருசு பண்ணலை. இவர் ஹெர்பல் ப்ராடக்டை வந்து விற்கிறாரு, ஹெர்பல் ப்ராடக்டை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறாருன்னா, இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதத்திலேயோ, மினிஸ்ட்ரி ஆஃப் யுனானிலேயோ, மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரோபதியிலேயோ, யோகிக்லேயோ எதுலையாவது இவர் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்காரா? முதல்ல அடிப்படைக்கே வாங்க. மருந்தை வந்து எல்லாரும் விற்க முடியாது பிரதர், அதுக்கு வந்து ட்ரக் லைசன்ஸ் அப்படின்னு தனியாக இருக்குது. மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர், ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்காங்க, ரீஜனல் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ட்ரக் கண்ட்ரோலர்னு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இருப்பார், ஒரு ஸ்டேட்டுக்கு இருப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபுட்டுனாலும் ஃபுட் அண்ட் அடல்ட்ரேஷன் ஆக்டில் அது வரும். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் நீங்கள் இது வந்து இதெல்லாம் மெடிசனாக அப்படி தான் ராமர்பிள்ளை பெட்ரோல் நீங்கள் அலோவ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. மூலிகைலேருந்து பெட்ரோல் நான் கொடுக்குறேன், 30 பைசா கொடுக்குறேன்னாரில் அவர் பண்ணல. அந்த மாதிரி அவர் பேர்லாம் எனக்கு தெரியலைங்க, ஏதோ இன்டர்வியூலாம் பேசியிருந்தார், வீராவசனெலாம் பேசியிருந்தார். நான் 50,000 பேரை கூப்பிட்டேன். இவர் என்ன சவால் விடுறாரு, அது ரொம்ப டேஞ்சரஸுங்க. என்ன சவால் விட்டுருக்காருன்னா, அரசாங்கத்துக்கு இத்தனை மக்களையும் நான் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனேன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனேன்னா, கமிஷனர் ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு என்ன ஆகும்? ஏன்னா நீ கூடியதே சட்டவிரோதம்டா. 10 பேர் நம்ம போய் நின்று என்ன பண்ணுறாங்க போலீஸ்? இப்போ நான் 10 பேர் நிற்போங்க அங்கே போய் நின்று என்ன பண்ணுவோம்? உடனே அன்லாஃபுல் அசம்பிளி தானே போடுறான், 147 148ன்னு கேஸை போடுறாங்கல்ல. அப்போ இவருக்கு ஏதாவது வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா? ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் சவால் விடுறான் பாருங்கள். என்ன விடுறான்? இந்த 20,000 50,000 பேர் நான் கலெக்டர் ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனால் என்ன ஆகும்னா, இது என்ன சினிமாங்களா? சினிமா படத்தை வசன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது என் லா அண்ட் ஆர்டருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆனால் ஒரு 6 மாதமோ 8 மாதத்துக்கோ முன்னாடி அவங்க ஒரு விழா ஒன்று நடத்துகிறாங்க சார், அந்த MV3 ஆட்லேருந்து. அதில் ஒரு போலீஸை சார்ந்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, நானும் இதில் வந்து இருக்கேன்,
4 மாசமாக நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறேன், எனக்கு அதில் வந்து இவ்வளோ அமௌண்ட், அதாவது 2 லட்சத்துக்கும் மேலே வந்து அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து நம்பகத்தன்மை, அதாவது நம்பிக்கை உள்ளது, ஸோ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ்காரே சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாக இருக்குது சார். ஸோ இது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு இதை தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஒரு போலீஸ்காரே சொல்கிறாரு அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஒரு போலீஸ்காரன்ட்ட போய் நம்ம எப்படி சொல்லலாம், அவங்களே இதை இது யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? அதாவது போலீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கான்ஸ்டபுலரி டிசிப்ளின் அண்ட் கான்டக்ட் ரூல்ஸ்னு கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபுலரி ஒரு சட்டம் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு சிவில் சர்வன்ட்ஸ் கான்டக்ட் ரூல்ஸ் அப்படின்னு அதில் வந்துடும். டிஎஸ்பிக்கும் அதில் வந்துடும். சில எஸ்ஐ அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு என்ன வரும்னா தமிழ்நாடு போலீஸ் டிசிப்ளினரி கான்டக்ட் ரூல்ஸில் வந்துடும். டிஎஸ்பி லெவல் டைரெக்டாக போகிறாங்க பாருங்கள், இல்லை கன்ஃபர்டாக போனாலும் அவங்க டிஎஸ்பி ஆகிட்டாங்கன்னா தமிழ்நாடு சிவில் சர்வன்ட்ஸ் கான்டக்ட் ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஐபிஎஸ்க்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் ரூல்ஸ். ஸோ இந்த வீடியோவை வெளியிட்ட போலீஸ்காரர் தன்னுடைய மேலதிகாரியிடமிருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே போய் அவர் வந்து கலந்து கொண்டிருக்கணும். ஏன் அப்படின்னா நார்மலாக அரசு ஊழியர், போலீஸும் அரசு ஊழியர் தான். அதனால தான் வந்து நீங்கள் திடீர்னு நீங்கள் எதாவது எழுத்து பேசி என்ன பண்ணிடுவாங்க, பணி செய்ய பொது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல்னு பிரிவில் வழக்கு போட்டுருவோம். அது ஜாமீனே கிடையாது. போலீஸ் அரசு ஊழியரா இல்லையாங்கிறது ஒரு குழப்பமாக தான் இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அரசு ஊழியர்னா வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, கோர்ட்டும் ஒத்துக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசு ஊழியர் வந்து சாதாரணமாக ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினாலே நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் வாங்க முடியாது. இவர் வந்து நான் கலந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி இன்கம்லாம் வந்தது அப்படின்னா இந்த மோசடிக்கு இவர் உடந்தையா? அந்த வீடியோ வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் வெளியிட்டு போலீஸ்கார கலந்துக்கிட்டு எனக்கு பணம் வந்துச்சு காசு கிடைச்சிது அப்படின்னு சொன்ன வீடியோ மக்களுக்கு போடும்போது மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்க, நம்ம ஏமாந்து போனால் எங்கே போய் புகார் கொடுக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனில். ஏன் ஒரு போலீஸே வந்து நான் மெம்பராக இருக்கேன், நான் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு கோடி கோடியாக பணம் வருதுன்னா அப்போ அது உண்மையாக தான் இருக்கும். வடிவேலு காமெடி மாதிரி தான் இல்லையே, மயில்சாமி லேட் அவர் காமெடி மாதிரி தான். மக்கள் நம்ப மாட்டாங்களா? அந்த வீடியோ வெளியிட்ட போலீஸ்காரர் மீது தமிழ்நாடு போலீஸ் டிசிப்ளின் கான்டக்ட் ரூல்ஸ் பிரகாரம் செக்ஷன் 3 and 4 பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போயாவது நடவடிக்கை எடுக்குமா தமிழக காவல்துறை? ஏன்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸுக்குன்னு கட்டுப்பாடு இருக்குது, மற்ற சர்வீஸ் மாதிரி கிடையாது. அது வந்து கமாண்ட் போலீஸ் கமாண்ட், அது டிசிப்ளின்டு ஆர்கனைசேஷன். அதுலேருந்து மொத்தம் போய் எனக்கு வருமானம் வருது அப்படின்னா மக்கள் நம்ப மாட்டாங்களா? ஸோ இந்த ஆப் சம்பந்தமாக ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. இது பொய் வழக்குன்னு போலீஸ் சொல்கிறாரு அப்படின்னு இன்டர்வியூ கொடுக்குறாரு. காவல்துறை போலீஸ் கமிஷனர் ஆஃப் கோயம்புத்தூர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து பொய் வழக்குன்னு அவர் சொல்ல இது வரைக்கும். அவர் தான் இது சம்பந்தமாக வந்து எக்ஸாமின் பண்ணி உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணி புலன் விசாரணை செய்து அவர் தான் அறிக்கையை கொடுக்கணும். நான் இன்னொன்று கேட்குறேன், அந்தால வீராவசனம் பேசினவரை உங்கள் மேலே ஒருத்தர் வழக்கு போட்டார்ல, நீங்கள் என்ன பண்ணணும்? பொய் வழக்குன்னு சொல்கிறீங்க. நேராக ஹைகோர்ட்டுக்கு ஒரு வக்கீல் போய் குவாஷ் பெட்டிஷன் போடுங்களேன். அப்போ ஆனரபிள் ஹைகோர்ட் என்ன கேட்பாங்க, உங்கள் பேஸ் என்ன, நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்க, இந்த ஆப்பில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் என்ன, உங்கள் நதிமூலம் ரிஷிமூலம் என்ன, எல்லாம் கோர்ட்டு கேட்கும்ல. உங்கள் மேலே வந்து எந்த விதமான அழுக்கும் கரையும் இல்லைன்னா நான் உங்களை சேலஞ்சு பண்ணுறேன். பொய் புகார்னு சொல்கிறீங்கல்ல, அந்த புகார் எடுத்து ஒரு வக்கீலை வச்சு ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், அப்போ நாங்களே உங்களை நம்புகிறோம். சரி, அதே மாதிரி பணம் கண்ணை மறைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊரில் இருந்துமே அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அந்த ஒரு போராட்டம் பண்ணுறதுக்காக 20,000 மக்கள். ஒருவேளை இவங்களோட இந்த ஒரு ஆப் வந்து ஏமாற்றி இதுக்கப்புறம் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் தெரிய வந்து இது ஒரு பிரச்சனையாக மாறுச்சுன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் சார்? இதை வந்து திருப்பி வந்து கோர்ட் வந்து என்ன மாதிரி பார்ப்பாங்க சார்? இப்போது நார்மலாக ஒன்று வச்சுங்களேன், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பட் பிணம் வாயை திறக்க போகிறது கிடையாது. பட் தட் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ
ஒரு கால் நாளைக்கு அவர் சட்டவிரோத பணமறிப்பான். இதை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பணத்தை வந்து இவர் எங்கேருந்து இவருக்கு வந்தது, நான் எவ்வளோ பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஹப் வைக்க போகிறேன்றார். இப்போ இந்த இவருடைய பணப்பரிமாற்றம் ஹவாலாவா, சட்டவிரோத பணப்பரிமாற்றமா அப்படின்னு சந்தேகம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, இன்னும் சில நாட்களில் வந்து தமிழ்நாடு பூரா ஹப்பு வரும், தமிழ்நாடு பூரா நான் வந்து ஸ்டோர்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளவு பணம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுடைய மணி டிரான்சாக்ஷன் ஹவாலாவா இல்லை சட்டவிரோத பணப்பரிமாற்றமா அப்படின்னு அமலாக்கத்துறையே தன்னிச்சையாக வந்து மணி லாண்டரிங் ஆக்டில் இவர் மேலே ஒரு வழக்கை பதிவு பண்ணி புலன் விசாரணை பண்ணணும். இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? சரி, இவர்கிட்ட ஒரு 10 லட்சம் பேர் பணத்தை போகிறான், அவனுக்கு எப்படி இந்த பணம் வந்தது? அந்த பணத்துக்கு அவன் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கானா? இவர் கட்டியிருக்காரா? இது பக்கா மோசடியாக இருக்கும் போல தான் தெரியுதுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு தெரியல. கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு தெரியல. நாளைக்கு வந்து ஒரு கால் இது மோசடி தான், இவர் எந்தவித பர்மிஷனும் வாங்காமல் இந்த ஆப்பை நடத்துகிறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து 20,000 பேர் அப்படியே அவனுக்கு எகெயின்ஸ்டாக டேர்ன் ஆகி, நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அவர் ஆஃபீஸை அடித்து உடச்சி எல்லாம் பண்ண தான் பண்ணுவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏங்க எலெக்ஷன்லேயே சீனியர் பொலிட்டிஷியன் சொல்கிற என்னப்பா கட்சி போட்டு அதுக்குதுன்ற அதெல்லாம் வந்துருப்போம். ஜெயிக்கிறதுக்கு உண்டான போட்டு எங்கள்கிட்ட 3 ஆப்ஷன் தான். என்ன? சரக்கு, பணம், பிரியாணி. இதை 3ஐயும் நாங்கள் கடைசியில் வந்து கொடுத்துட்டோம்னா அவன் கள்ள ஓட்டோ நல்ல ஓட்டோ போட்டு போயிடுவோம், நாங்கள் அதை மாறியெல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மக்கள் செம்மறியாடு மாதிரி தான் இருக்காங்க. பல மோசடிகள் நடக்குது. ஏங்க இப்போ இது பிரகாஷ்ராஜ் ஆடுக்கு வந்த பிரணவ் ஜுவல்லரியே மூடிட்டு போயிட்டானே, அதுவும் சிட்டன் ஃபைனான்ஸ் தான், மாதச்சீட்டு, அவனையும் மூடிட்டு போயிட்டானே பிரணவ் ஜுவல்லர்ஸ். இதே தாம்பரத்தில் எங்கள் கடையில் மட்டும்தான் சேதாரம் குறைவு, சேதாரமே கிடையாது. நீங்கள் 5 பவுன் வாங்கினா நாங்கள் 4 கிராம் தங்க காசு இலவசம், 1 கிராம் தங்க காசு இலவசம்னார் அவர் பிரணவ் ஜுவல்லர்ஸு. மூடிட்டு போயிட்டானே. வழக்கு நடந்துட்டு இருக்கேன் மதுரை ஆனரபிள் பெஞ்சில். மக்கள் திருந்த மாட்டாங்க பிரதர். அதாவது ஏமாற்று பேர்வடிகள் இருக்கும் வரையில் மக்கள் ஏமாறத்தான் செய்வார்கள். அது ஒன்று வச்சுங்களேன் பிரதர். உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் என்றைக்கு வந்து வடநாட்டை சேர்ந்த எஸ்பெஷலி பீகார் அண்ட் யூபி, வெஸ்ட் பெங்கால் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் உள்ளவங்கெல்லாம் இங்கே லேபர்ஸாக தமிழ்நாட்டுக்குள்ள காலை எடுத்து வைத்தார்களோ, அன்றைக்கு வீரமிக்க உடலுழைப்பில் சிறந்து விளங்கிய நம்ம தமிழ் மக்கள் உழைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. உழைக்காமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, அவர்களாகவே தங்களுக்கு இப்போ இந்த இஷ்யூ எடுத்திங்கன்னா, இந்த 20,000 பேர் வந்திருக்காங்கல்ல, தங்களுக்கு தெரியாமல் அவர்களாகவே தங்களுக்கு புதை கொடியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஸோ தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி.